வணக்கம். கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்றதும், கடவுளுக்காக நாம போய் நின்று பிரார்த்தனை செய்யறதும், பூமாலை வாங்கி கொடுக்கறதும், சூடம் கொடுக்கறதும், எண்ணெய் கொடுக்கறதும், நெய் கொடுக்கறதும் யாருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் முருகனுக்கு கொடுத்தேன், போய் அந்த அம்மன் கோவிலுக்கு எண்ணெய் கொடுத்தேன், அந்த அம்பாளுக்கு நான் அரளிபாலா அவ்வளோ பெருசு சாத்தினேன் அப்படின்னா சொன்னா அம்பாள் கேட்டாளா? முருகன் கேட்டானா? நெய் எனக்கு கொடு, எண்ணெய் எனக்கு கொடு, எனக்கு மாலை போடு, எனக்கு ரோஜா மாலை போடு அப்படின்னு கேட்டானா? யாருக்காக? நமக்காக, நாம செய்யற ஒரு சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய மன ஆத்ம திருப்திக்காக. ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நான் வெங்கடாஜலபதிக்கு துளசி மாலை சாத்தினேன், நரசிம்மருக்கு பானகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றோம். தயவு செய்து அந்த வார்த்தையை நாம திருத்திக்கணும். நரசிம்மருக்கு பானகம் கொடுத்ததுக்கு காரணம் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, முருகப்பெருமானுக்கு செவரளி மாலை சார்த்தினது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அங்க இருக்கிற ஒரு நைவேத்தியத்துக்கு நான் ஒரு நாள் செலவு பண்ணேன் அப்படின்னா நான் என் குடும்பத்தார் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரி, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் சூட்டி அழகு பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் பிடிக்கும், நம்ம பிஸ்கட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிக்கிறோம். அதே போல இன்னொரு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும், அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து பாக்குறோம். என்னுடைய அக்காவோட பேர குழந்தை என்னடானாக்கா ஆதவன் பேரு, அவன் கார் பைத்தியமா இருக்கான். 3 வயசு தான் ஆகுது. அவன் கார் வேணும் கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். நான் அவனுக்கு ஒரு 5-6 கார் பார்த்து வச்சிருக்கேன். திருச்சிக்கு போகும்போது அக்காவுடைய பேரனுக்கு, அந்த ஆதவ பயலுக்கு, அவனுக்கு ஒரு 7-8 கார் விதவிதமான காரா வாங்கி கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த காரை அவன் 4 நாள் யூஸ் பண்ணுவான், 5ஆவது நாள் அந்த காரை மறந்துட்டு வேற காருக்கு போயிடுவான். இருந்தாலும் நமக்கு அது சந்தோஷம். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை நினைச்ச கார் வாங்கி கொடுத்ததுல நமக்கு ஒரு சந்தோஷம். அதே போல இங்க இருக்கிற எல்லா தெய்வங்கள்ட்டையும் நாம போய் நிக்கிறோம் இல்லையா, சந்நிதியில நிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு ஐயா சாமி கடவுளே காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிறோம் இல்லையா, அப்ப கடவுள் நம்மள ஒரு குழந்தையாத்தான் பாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா கடவுளோட குழந்தையாத்தான் நம்ம எல்லாம் பாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா கடவுளோட குழந்தைகள் தானே நாம. படைத்தவன் கடவுள்னா அந்த படைத்தவனுடைய குழந்தைகள் தானே நாம. அப்ப எந்த குழந்தைகள்லாம் நம்மளை தேடி வருது அப்படின்னா, இன்னைக்கு பெத்தவங்களை எல்லாம் பசங்க ஹோம்ல சேர்த்து விட்டுறானுங்க, ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறானுங்க, அனாதைகள் இல்லத்துல சேர்த்து விட்டுறானுங்க. மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சா போதும், அதுதான் பாசம்னு நினைச்சுக்கிறானுங்க. மாசம் மாசம் மெடிக்கலுக்கு உண்டான காசு கொடுத்தா போதும், அதுதான் நேசம்னு நினைச்சுக்கிறானுங்க. அதுதான் அப்பாவை பார்த்துக்கிறது அம்மாவை பார்த்துக்கிறது நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கடவுளை போய் நிக்கிறோம், கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆகிறோம். அதுவும் எப்ப போய் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த நாளைக்கு போய் நிக்கிறோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், கடவுளே காப்பாத்து. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள், கடவுளே காப்பாத்து. கடவுளே என் குழந்தை எக்ஸாம் எழுதுறா, காப்பாத்து. இப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கிறது தான் காதல்னு சொல்றோம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவுல லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வருது. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால எதற்கும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீ என்ன நேசிக்கிறியா, அதனால நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் காதல். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது தான் அன்பு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கிறது தான் சிநேகிதம். அதே போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யறது தான் பக்தி. அதனால பிறந்த நாள், கல்யாணம், பரீட்சை, நோய்வாய்ப்பட்டிருக்கோம், கடன் பிரச்சனையில சிக்கிலிக்கோம்னு அதுக்காக நம்ம முருகனையோ, அதுக்காக நம்ம அம்பாளையோ, அதுக்காக தாயாரையோ, அதுக்காக பெருமாளையோ நாம சரணடைய வேண்டாம், சல்யூட் போட வேண்டாம். அப்படி நினைச்சு தயவு செய்து போகாதீங்க. அரிசி கொடுத்து என்ன அக்கா உறவு அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அரிசி கொடுத்துதான் அக்கா உறவுனா அந்த அக்கா உறவே தேவையில்லைன்னு ஒரு பழமொழி கிராமங்கள்ல உண்டு. அப்படி இருக்கும்போது பூ கொடுத்தாதான் மாலை வாங்கிட்டு வந்திருக்கானே, 355 ரூபா 55 காசுக்கு மாலை வாங்கிட்டு வந்திருக்கானே ராம்ஜி, அதனால கூடுதலான ஒரு அருளை கொடுப்போம் அப்படின்னு எந்த கடவுளும் நினைக்கிறது இல்லை. அதனால தயவு செய்து பிரார்த்தனைகளை வைப்பதற்கு முன்னாடி நம்ம மனசை அந்த பாதங்கள்ல, இறை பாதங்கள்ல, திருப்பாதங்கள்ல நாம சமர்ப்பிக்கணும். அப்படி நம்மளுடைய இறை பாதத்திட்ட நம்மளுடைய மனச, நம்மளுடைய புத்திய, நம்மளுடைய நினைப்ப, நம்முடைய இந்த ஜென்மாவை அவர்கிட்ட சரண்டர் ஆக்காம
அவர் எந்த அருள்பாலிப்பும் செய்ய மாட்டார். ஆமா, நீங்க கீழே இருக்கிற போருக்கு கீழே, மண்ணுக்கு கீழே இருக்கிற தண்ணிய நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற டேங்குக்கு கொண்டு வரணும்னாக்க ஒரு சுவிட்ச் ஒண்ணு தேவையா இருக்கு, ஒரு பைப் லைன் ஒண்ணு கனெக்ஷன் தேவையா இருக்கு, போர் போடுறதுன்னு ஒண்ணு அவசியமா இருக்கு. போர் போடணும், மண்ணுக்குள்ளார போர் போட்டாதான் அந்த பைப்பு வழியா சுவிட்ச் போட்ட உடனே தண்ணி வர ஆரம்பிக்கும். எங்க வர ஆரம்பிக்கும்? கீழே இருந்து மேல உச்சிக்கு இருக்கிற டேங்குக்கு வர ஆரம்பிக்கும். இது போலதான் கடவுளை சரணடைதல் என்பதும். கடவுளை சரணடே அடையாம, கடவுளை அனவரதமும் நாம நினைக்காம, நல்லதுக்குன்னா நினைக்கிறோம், கெட்டதுக்குன்னா நினைக்கிறோம் அப்படின்னு பாகுபாடெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம இந்த நண்பர் காசே இல்ல, இவன்கிட்ட பழகக்கூடாது, இந்த சொந்தக்காரங்கள்ட்ட ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதனால இவங்கள அவாய்ட் பண்ணிடணும். இப்ப போனே அப்படிதான் வச்சிருக்கோம். போன்ல வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த போன் இருக்கு பாருங்க, அவ்வளவு திருட்டுத்தனங்களையும் முரட்டுத்தனங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வாட்ஸ்அப்ல நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அவன் பார்த்துட்டானா பார்க்கலையானே நமக்கு தெரியாத அளவுக்கு ப்ளூ டிக் அப்படின்னு ஒண்ணு காமிக்குது. இந்த ப்ளூ டிக் தான் எனக்கு கண்ணுக்கு ரெட் டிக்கா தெரியுது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில இப்படி ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறது ப்ளூ டிக்கா எப்படி இருக்க முடியும்? அது ரெட் டிக்கா, அந்த ரெட் சிக்னலை நாம காத்திருக்கிறோமே, அது மாதிரி தானே அந்த மனிதருக்கும் நமக்கும் உண்டான சம்பாஷணைகளா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், தோழமையா இருக்கட்டும், புண்ணாக்கு புடலங்காய் விவரங்காய் விளக்கெண்ணன்னு இருக்கட்டும். ஆக இங்க நமக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்குது. இவன் பார்த்துட்டானா பார்க்கலையா? இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. சார் உள்ள போங்க சார், அதுல இன்ஃபோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார், அந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணீங்கன்னா சீன் பிளேடு நீங்க எழுதியிருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு உள்ள தெரிஞ்சுக்கலாம். எத்தனை மணிக்கு பார்த்துட்டாங்கன்னு உள்ள தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாம ஒரு கோயில் கோபுரத்தை கடந்து உள்ள போறோம், கொடிமரத்தை கடந்து உள்ள போறோம், பிராகாரத்துக்குள்ளார போய் இறைவனுடைய மூலஸ்தானத்துக்கு போய் நிக்கிறோம். ஆனா நமக்கு இதெல்லாம் தெரியுதா? கோயில் கோபுரம், அதை பத்திர விவரம், பலிபீடம், கொடிமரம் தெரியுதா? உள்ள போறோம் தெரியுதா? அங்க இருக்கிற தூண்கள் நமக்கு புரியுதா? உள்ள மூலவர், கருவறை, தெய்வம், அந்த தெய்வத்தை சரியா நாம பார்த்திருக்கோமா? இன்னும் சொல்ல போனாக்க நிறைய பேரு மூலவர் சந்நிதிக்குள்ளார போய் கண்ணை முடிக்குவோம், கண்ணை மூடி பிரார்த்தனை பண்றாங்க. ஏதோ 3/4 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பெரிய பாறையில உட்கார்ந்து தபஸ் பண்றவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. அங்க கோவில்ல வந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்பா முருகா அப்படின்னு. முருகனை பாடுறா, முருகனை பாரு, முருகனுடைய அழகை பாரு, முருகனுடைய அங்க தீபாராதனை காட்டும் போது முருகனுடைய திருப்பாதத்தை பாரு, முருகனுடைய அபயகஸ்த அந்த முத்திரைகளை பாரு, முருகனுடைய கண்கள்ல இருக்கிற அந்த ஜொலிக்கிற அந்த கருணையை பாரு. நாம எப்படி வழிபடணும் அப்படின்னே தெரியாமங்கத்தான் இங்க தெய்வங்களை வழிபட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்காகத்தான் நீங்க நெய் கொடுக்குறீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் திரி கொடுக்குறீங்க, உங்கள் வம்சம் தழைக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க மாலை மாலையா சாத்துறீங்க. அதனால இந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம கோயிலுக்கு போகணும். இன்னும் திடீர்னு ராம்ஜி கோயிலுக்கு சும்மா தான் சுவாமியை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன், நாம யாருமா சொல்றோமா? சும்மா நமக்கு சொந்தக்காரனும் வரதில்லை, சும்மா நமக்கு நண்பர்களும் வர்றதில்லை. ஆனா கடவுளையும் நாம சும்மா போய் தரிசனம் பண்றது இல்லை. சும்மா பேசி பார்க்கறதுல, நண்பர்கள் கிட்ட சும்மா பேசுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சும்மா திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா எந்த சொந்தக்காரனும் தடக்குன்னு வரத இப்ப விரும்புறது இல்லை, எந்த நண்பனும் இப்படி தடக்குன்னு வரத விரும்புறதே இல்லை. ஆனா கடவுள் விரும்புறார், நாம சும்மா வரணும்னு அவர் ஆசைப்படுறார். சும்மா ஏதாவது ஒரு நாள், உங்க கல்யாண நாளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க பிறந்த நாளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிவனாரை வழிபடுவதற்கு உகந்த நாள் பிரதோஷம் அப்படின்னா பிரதோஷத்துக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகணுமா? கிடையாது. எந்த நாள்ல வேணாலும் நாம சிவனை வழிபடலாம். திங்கட்கிழமைன்னு சொல்லப்படுறதுதான் சோமவாரம், அந்த சோமவாரம்னு சொல்லப்படுறதுதான் சிவபெருமானுக்கு உரிய நாள், அந்த நாள்ல தான் வழிபடணுமா? புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள், அதனால மற்ற நாள் எல்லாம் பெருமாள் கோவிலெல்லாம் நட சாத்தி இருக்கா என்ன? சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தை சுத்தி வர்றது நல்லது அப்படின்னு சொன்னாக்க மற்ற நாள்லாம் நம்ம என்ன விடுமுறையை விட்டுடுறோம்? எல்லா நாளும் எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு உரிய நாள். இதுக்கு என்ன தேவை? நம்ம மனசு தேவை. நம்ம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி நம் மனதை செம்மையாக்கி கொண்டால் இறை வழிபாட்டை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த கிழமைகளில் வேண்டுமானாலும் செய்யலாம். நாம் நம்மை ஒப்படைக்கணும்.
நான் என் குடும்பத்துக்கு நான் என்னை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். நான் என் மனைவி கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றோம். நான் என் குழந்தைகள் தான் உலகம்னு என்னுடைய உலகத்தையே நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றோம். இப்படி குழந்தையை கொடுத்த, மனைவியை கொடுத்த, நல்ல பெற்றவங்களை கொடுத்த, நல்ல குருநாதரை கொடுத்த கடவுள்கிட்ட நாம ஒப்படைக்க வேணாமா? நம்மளை ஒப்படைக்க வேண்டாமா? அப்படி கடவுளிடம் ஒப்படைக்கிற எல்லோருக்கும் இங்கே நல்லது நிச்சயம், நன்மைகள் உறுதி, நல்ல நல்ல சத் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது சத்தியம். வணக்கம்.